ஏன்னா வளர்றப்ப தானே டேமேஜும் பண்ண முடியும். ஸோ பெர்மனண்ட்டாக உங்கள் பிரெயினை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ டீனேஜ் இயர்ஸில் அதனால தான் வந்து அடிக்ஷனுக்காக ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்கூலில் அவேர்னஸ் கேம்ப்லாம் வைக்கிறது, கிளாஸஸ்லாம் வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறதுனால உன்னோட ஐக்யூ லெவல் கம்மியாயிரும், மற்றவங்களோட நீ மிங்கிள் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாயிரும், உன்னை ஐசோலேட் பண்ணிப்ப. இந்த ஐசோலேட் பண்ணிக்கிறதுனால யாராலையும் மிங்கிள் ஆக தெரியாது, ஒரு சோஷியலாக உனக்கு ஒரு கேதரிங்கில் பேச தெரியாது. இது ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகி போயிடும். அதே மாதிரி டீனேஜில் நீங்கள் அடிக்ஷனுக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னா உங்களை ரிவார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதே வந்து ஒரு 35 வயசில் ஒருத்தர் அடிக்ஷனுக்கு வந்து டி அடிக்ஷன் கூப்பிட்டு வராங்க எங்ககிட்ட, டாக்டர்ஸ் வந்து டி அடிக்ஷன் சென்டர் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறது ஈஸி. சான்சஸ் அதுலேருந்து அவங்க மீட்டு வெளில கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. அதே டீனேஜில் அடிக்ஷன் ஆனவங்கள மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமே ஒழிய முடியாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அந்த பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம்ல. இந்த வயசில் உங்களுக்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. சரி, இதுக்கெலாம் நம்மலாம் ஏன் அடிமை ஆகிறோம்? ஒரு மேன்லினஸுக்கே வந்து இது மாதிரி ட்ரக் எடுத்து சிகரெட் கையில் வச்சா தான் சார் அது வந்து ஆம்பளைக்கே அழகு. சார் என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் சார், அதனால் எடுத்து பார்த்தேன் சார். இங்கெல்லாம் ரிலேட் ஆகுதா? இந்த ஒரு டைம் ஆரம்பிக்கிறதுல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு டைம் ஆரம்பிக்கிறப்ப சும்மா அந்த ட்ரை தானே பண்ணுறோம், அப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதில் ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு டைம் கிடைச்சிதுன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான் இருக்கும். அப்புறம் டெய்லி ஆகும், அப்புறம் டெய்லி 4 தடவை ஆகும். அப்புறம் அது இல்லாமல் கை நடுக்கம் வரும், வீட்டில் பிரச்சனைகள் வரும், பொய் பேச ஆரம்பிப்போம், நமக்கே நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த வயசில் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் பாடி மேக்கப் பண்ணிக்கும். உனக்கு என்னடா ப்ராப்ளம் இந்த ட்ரக் அடிக்கிறதுனா கேட்டால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் சார், எங்கள் அப்பா அம்மா தான் திரிகிட்டே இருக்கிறாங்க அப்படிம்பாங்க நிறைய பசங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம்னே தெரியாமல் ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பிரெயின் கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் ஆகி பிரேக் டவுன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம், அவங்கள்ட்ட திருப்பி கொண்டு வர்றதும் கஷ்டம். இது இந்த ஊரில் தம்பி, உலகம் ஃபுல்லாக இந்த அட்வான்ஸ் நேஷன் சொல்கிற யூஎஸில் கூட ட்ரக் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களால விற்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கு மேலான விஷயம். நம்ம 4 நாள் பேசலாம், 5 நாள் அந்த கடையில் போய் சொல்லலாம், 6ஆவது நாள் வேறு கடை வரும் அதுக்கு பதிலாக. அப்போ எங்கே நம்ம மாறணும்? எங்கே மாறினா இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும்? நம்மளே மாறினால் ஒழிய இதை தடுக்க முடியாது. கரெக்ட் தானே? ஒரு பெரிய ஃபேமஸ் அறிஞர் ஒன்று சொன்ன விஷயம் அது. ஒரு கண்ட்ரியை கெடுக்கணும்னு நினச்சா அவனுக்கு நீ கன் கொடுக்க வேண்டியதில்லை, அவனுக்கு நீ பணம் கொடுக்காம விட்டா அவன் அழிய போகிறதில்ல. ஆனால் அந்த கண்ட்ரியை கெடுக்கணும்னு நினச்சா அந்த கண்ட்ரியில் கொண்டு போய் ட்ரக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அந்த கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டு ஒழிஞ்சு போகுங்கிறது வந்து உண்மையான விஷயம் அது. அப்போ என்ன ஆகுது? ட்ரக் எடுக்கிறப்ப ரொம்ப மந்தமாகிடுறாங்க, யாரோடையும் பழகிறது இல்லை, யாரோடையும் பழகாமல் தனிமையிலேயே அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது? ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன், அடுத்து சூசைட். அதனால் ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வருஷமாக வளர்த்துன அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் மேஜர் ப்ராப்ளம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறது இல்லை. என் ப்ராப்ளத்தை நான் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். சூசைட் ஆகிற நிறைய விஷயத்தில் அதுதான். அவங்களால ஒருத்தர் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு அந்த ஒரு மனசு வந்து பாரம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாரம் கம்மியாச்சுனாவே அந்த டெண்டன்சிலாம் வராது, சூசைடல் டெண்டன்சிலாம் வராது. ஆனால் யாரும் உங்களுக்கு மொபைல்லையோ உங்களுக்கு அந்த நைட்லாம் பேரண்ட்ஸ் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, விடிய மொபைலில் இருக்காங்க சார், சோஷியல் மீடியாவில் எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், ஆனால் ஒருத்தர் கூட நான் பார்த்ததில்ல சார். அப்போ யாரோட உங்களுடைய மனசில் இருக்கிறத யாருக்கு சொல்ல முடியும்? சரிப்பா, இதெல்லாம் ஓகே. இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கிறத என் ஃப்ரெண்டு அதுக்கு வந்து அடிமை ஆகிட்டான் சார், எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வர்றது? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு திங் அந்த பையன் முன் வரணும். இந்த சொல்யூஷன் எனக்கு இருக்குது, என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு முன் வரணும். முன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டே அவன் ட்ரக் அடிக்டரா அப்படின்னு முத்திரை கொடுத்துருவீங்க. கரெக்டாக 4 பேர் கிண்டல் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னப்பா கிண்டல் பண்ணி ஜாலியாக போயிடுவீங்க. ஆனால் கஷ்டப்பட போகிறது அவனும் அவன் ஃபேமிலியும், அவன் மட்டும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி அடிக்ஷன் ஆனவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள முத்திரை குத்தக்கூடாது. அவங்கள ஒரு ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்ம சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகணும். சிஸ்டம்னா டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டாங்கனாவே அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சொல்கிற அந்த செஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவுன்சிலிங்கில் மெயினாக சொல்கிறது ஆப்ஸ்டினன்ஸ். ஒரு 30 நாள் அதை ஸ்டாப் பண்ணி காட்டு. அந்த ஆப்ஸ்டினன்ஸ் தான் செகண்ட் ஸ்டேஜ். அவங்கள ஒரு 30 நாள் ஸ்டாப் பண்ண வச்சு பார்க்கணும். அதுக்கு அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்க. ஒரு ட்ரக்கை நிறுத்தினவுன்னா அவங்களால ஒன்றும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு சும்மா இருந்தே பழக்கம் இல்லையே. ஒன்று வீடியோ கேம் விளையாடணும், இல்லாட்டி ஏதாவது படம் பார்க்கணும், ரீல்ஸ் பார்க்கணும், ஷார்ட்ஸ் பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் சும்மா கிடச்சா கூட எவ்வளோ பயமாக இருக்குது நமக்கு. அப்படி தான் பழகிட்டோம்ல நம்ம எல்லாம். கரெக்ட் தானே? தூக்கம் வருது சார், சீக்கிரம் முடிங்க சார். ஸோ நமக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம்னா, போர் அடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது நம்மளால். நம்ம ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் எதுவுமே இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க? போர் அடிச்சா சும்மாவாவது உட்காந்துருப்பாங்க. அந்த சும்மா உட்கார்ற பழக்கம் நம்மக்கிட்ட யாருக்குமே இல்லை. அங்கே தான் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம். இந்த ஆப்ஸ்டினன்ஸில் வரப்ப, இந்த ஆப்ஸ்டினன்ஸ் ஸ்பேஸ் நம்ம வந்து 30 நாள் ஸ்டாப் பண்ண வைக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா மெடிடேஷன். அவங்கள கண்ணை மூடி ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு கொண்டு போகிறது தான் வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் இந்த ஆப்ஸ்டினன்ஸ் ஃபேஸில் அவங்கள கோப்பப் பண்ண வைக்கிறது. ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஆப்ஸ்டினன்ஸ் இருக்கப்போ அவங்கள வந்து ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, இது மாதிரி 30 நாளாவது ஸ்டாப் பண்ண வச்சு பார்க்கணும். இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சே எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் போனால் அவங்க திருப்பி டெம்ப்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நம்ம விலகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனால், ஒரு மேட்ச்சுக்கு போனால் அங்கே வந்து சீனியர்ஸ் வருவாங்க சார், சீனியர்ஸ் திரும்பி என்னை கூப்பிடுவாங்க, சீனியர்ஸ் என்னை திருப்பி வந்து அந்த ட்ரக்ஸ் கொடுத்து பழக்குவாங்க அப்படின்னா அது போகாமல் இருக்கிறது. இது கடைகளில் கிடைக்காம பார்த்துக்கிறது. அது இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஸ்டினன்ஸ் பண்ணி வைக்கிறது. இன்னொன்று வர சரி 1 மந்த் நான் எடுக்காமல் இருந்தால் மேபி 1 மந்த்க்கு அப்புறம் கடைசியில் ஒன்றே டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக திருப்பி அவங்க 1 மாதம் வந்து அந்த கண்ட்ரோலாக வச்சுருக்க ட்ரை பண்ணுறது. இன்னொன்று அந்த மாதிரி ஸ்டிமுலை எதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து ஆல்கஹால் அடிக்கிறப்ப எனக்கு வந்து அந்த ட்ரக் எடுக்கணும்னு இருக்குது சார், அப்போ அந்த பக்கம் போகக்கூடாது. வீட்டில் இந்த இடத்த பார்த்தா எனக்கு அந்த ட்ரக் எடுக்கணும்னு சொன்னது சார், வீட்டில் இந்த பிரச்சனை வரப்போ இந்த ட்ரக் எடுக்கணும்னு சொன்னது சார். இப்போ அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணி பழகிறது ஒரு தேர்ட். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரக் அடிக்ஷன்லேருந்து மீட்டுட்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது உங்களுக்கு சொல்கிறது தான், டீச்சர்ஸுக்கு தான் அதை பற்றி நான் நிறைய டீச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஹானஸ்டி. நம்ம என்ன சொல்லுவோம்? அடிச்சாடா? ஏன் அடிக்கவே இல்லை சார், நான் அந்த பக்கம் போகவே இல்லை சார். பொய் பேச பழகிடுறோம். அதனால் மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, பொய் பேசுகிறோன்ட்டு. புரியுதா? ஸோ அதேமாதிரி ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளில வரப்பையும் இந்த ஹானஸ்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அந்த ஹானஸ்ட்டாக அவங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்கன்னாவே அவங்களுடைய ட்ரக் அடிக்ஷனில் 50% ஆஃப் ஒர்க் வந்து ஓவர். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு சம்மரின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன பண்ணுறோம்? இந்த ப்ளஷரை தேடி தேடி ஓடுறோம். படம் பார்க்க போகிறோம், ரீல்ஸ் பார்க்க போகிறோம், சாக்லேட் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? டிஃபைன் பண்ணிக்கிறோம், இதுதான் ப்ளஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டடி பண்ணாங்களாம். ஒரு அனிமல் மாடல் எடுத்து அந்த டோபமைன் ஹார்மோனை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அந்த டோபமைன் ஹார்மோனை எடுத்துறது கம்ப்ளீட்டாக. எல்லா அனிமலும் செத்து போச்சான். ஏன் தெரியுமா? உனக்கு வந்து டோபமைன் இருந்தால் தானே சாப்பிட்ணுன்னு தோணும், சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே இல்லை. உங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ? ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம ப்ளஷரை தேடி தேடி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்.
அதே மாதிரி சொன்ன மாதிரி ரெக்கவரி ஆகணும்னு நினச்சா ரெண்டே விஷயம். ஒன்று ஹானஸ்டி, இன்னொன்று ஆப்ஸ்டினன்ஸ். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து மெடிடேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி ஆப்ஸ்டினன்ஸ் ஃபேஸில். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறப்ப நம்ம இங்கே வச்சு மட்டும் நம்ம டீஅடிக்ஷன் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ட்ரெயின் டாக்டர்ஸ்கிட்ட போய் அதுக்குரிய மெடிகேஷன்ஸும் சில டைம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் மெடிகேஷன், இந்த ஹெல்பிங் மெடிகேஷன் கூட சில டைம் அடிக்டிவ் ஆயிடலாம். அதனால் அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் சில டைம் இது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்மளுடைய பெயின் கொடுத்துட்டே இருக்க தோணும். கையை கட் பண்ணிக்க தோணும், மற்றவங்களை அடிக்க தோணும், இல்லாட்டி நம்மளே ஹர்ட் பண்ணிக்க சொல்லும். அது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த பெயினையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பழகக்கூடாது. ஸோ இது மாதிரி இதில் வந்து நான் ஃபைனலாக இதெல்லாம் வந்து உங்களுக்காக படிக்க ஆரம்பித்தப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாருக்குமே ஒரு மைல்டு அடிக்ஷன் இருக்குது. நல்ல அடிக்ஷனாக வச்சுக்கிட்டா நம்மளோட டோப்பமைன் கொஞ்சம் மேலே போய் கீழே போய் மேலே போய் அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஒரு கெட்ட அடிக்ஷன் போனால் இரிவர்சிபிளாக போய் கீழே விழுந்துருவோம். ஓகே, நம்மளோட கேரியர்லாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் ஹாப்பினஸ் தேட ஆரம்பிங்க. ஓகே, ஒரு பையனை வந்து அவனை ப்ரைஸ் பண்ணீங்க. ப்ரைஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் கிடைச்சது அப்படின்னா நல்லது தானே. ஒரு சின்ன ஹாப்பினஸ் முடிஞ்சிருது இல்லை. ஒரு பிச்சைக்காரருக்கு 10 ரூபா போட்டிங்க, அவர் உங்களை புகழ்கிறாரு, அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா? அது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ். ஒரு 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 செடியில் ஒரு பூவை பார்க்குறீங்க, நேற்று இல்லை இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஹாப்பினஸ். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஹாப்பினஸ் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய டோப்பமைன் வந்து கரெக்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். புரியுதா? என்ன சார் சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் எப்படி சார் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கெட்ட விஷயத்தில் ஹாப்பினஸ் பண்ணாமல் ஒரு நல்ல விஷயத்தில் ஹாப்பினஸ் கொண்டு வந்து அதை ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்களும் இம்ப்ரூவ் ஆவீங்க. இதை சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பேலன்ஸ் இஸ் த கீ. எதையும் ஓவர் டூ பண்ணாதீங்க. ட்ரக் மாதிரி எஃபெக்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம், உங்கள் லைஃபே கெட்டு போகும்.